பிரதர், இனிமே நீங்க வரமாட்டீங்க, நாங்க போறோம். பேக், ஆல் தி பெஸ்ட். போலாம். ரைட் ரைட். கால் பண்றாங்க. ஆண்டி. மித்ரா, அன்புதான் அழகன்னு திட்டம் போட்டு மகேஷ நம்ப வச்சுட்டதா சொன்ன. ஆனா மகேஷ் கிட்ட பெருசா எந்த கோவமும் இருக்கிற மாதிரி தெரியலையே. இப்ப கூட வீட்ல எப்பவும் போல என்கிட்ட நல்லா தான் பேசுறான். அங்க என்னதான் நடக்குது? ஐயோ ஆண்டி, உங்களுக்கு தெரியாது. மகேஷ் அன்பு மேலையும் ஆனந்தி மேலையும் பயங்கர கோவத்துல இருக்கான். ஆனந்தி எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தவன் ஃபர்ஸ்ட் டைம் ஆனந்திக்கு எதிரா என்கிட்ட என்ன மாதிரி ஹெல்ப் கேட்டான்னு தெரியுமா? என்ன கேட்டா? அழகன் கிட்ட இருந்து வந்த பொருள் எல்லாம் ஆனந்தி கிட்ட இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல, தயவு செஞ்சு அதெல்லாம் எங்கேயாவது தூக்கி போட்டுறேன்னு சொல்ற அளவுக்கு அவ்வளோ கோவத்துல இருக்கான். இப்ப கூட ஆனந்தி இங்க பெரிய பிரச்சனை பண்ணிருக்கான். மகேஷ் சொன்னதுனால அந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து கருணாகரனை எரிக்க சொன்ன. அதை எரிக்கும் போது ஆனந்தி அதை பார்த்து கருணாகரனை கீழே தள்ளி விட்டு கம்பி எடுத்து குத்துற அளவுக்கு போயிட்டான். என்ன சொல்ற மித்ரா? கருணாகரனை குத்துற அளவுக்கு போயிட்டாளா? ஆமா ஆண்டி. இத மகேஷ் கிட்ட எந்த மாதிரி மாத்தி சொன்னா என்ன பிரச்சனை ஆகும்னு இப்பதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே போன் பண்ணிட்டீங்க. மித்ரா, நான் சொல்ற மாதிரி செய். இப்ப நீ என்ன பண்றேனா உடனே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வா. மகேஷ் கிட்ட நான் சொல்ற மாதிரி நீ சொல்லு. அன்பு மேல இருந்த காதலாலதான் கருணாகரனை குத்துற அளவுக்கு துணிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லு. அப்பதான் மகேஷ்க்கு ஆனந்தி மேல இன்னும் கோவம் வரும். சூப்பர் ஆண்டி. நான் மட்டும் சொன்னா மகேஷ்க்கு இம்பாக்டா இருக்காது. கீழே தள்ளி விட்டதுனால கையில அடிப்பட்ட கருணாகரன் இங்கதான் இருக்காரு. அவரையும் நான் கையோட கூட்டிட்டு வரேன். அதுவும் நல்ல ஐடியாதான். சீக்கிரம் வந்துரு மித்ரா. சரிங்க ஆண்டி. ஆனந்தி, கருணாகரனை தள்ளி விட்டுட்டா நீ ஓடுற? இனிமே நீ கம்பெனிக்குள்ளேயும் சரி, மகேஷ் வாழ்க்கைக்குள்ளேயும் சரி, திரும்ப வரவே முடியாத மாதிரி பண்ற. மகேஷ் இனிமே எனக்கு மட்டும்தான். ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை எந்தவெல்லாம் கூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவியளந்த காத்தாளை அங்குச பாசம் குசுமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கதையே தொழுவார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்
உங்களை அம்புட்டு தூரம் வெறுத்து ஒதுக்கி அவமானப்படுத்தும் போதெல்லாம் அழகனா எனக்காக எம்புட்டோ பண்ணிருக்கிய. நான் உங்களை காதலிக்கிறேனா இல்லையான்னு எதுவுமே தெரியாம என்னைய உருகி உருகி காதலிச்சிய. ஆனா இன்னைக்கு அழக எனக்கு வேணும்னு நான் உங்களை தேடும் போது என் கூடவே இருந்துகிட்டு அழகன் பொய்ன்னு சொன்னிய. அப்படி ஒருத்தனே இல்லைன்னு என்கிட்ட சண்டை போட்டிய. எல்லாத்துக்கும் மேல என்னை ஒத்தையில தவிக்க விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போகணும்னு ஏன் முடிவெடுத்திய?